Hey guys, this is the story of a girl child who is born into a family where her parents always quarrel each other. During the quarreling, அவங்க அந்த குழந்தைய அடிக்கிறது, எமோஷ்னலி அபேண்டன் பண்ணுறது, வேர்பல் அப்யூஸ் பண்ணுறது, அண்ட் அந்த குழந்தைய நத்திங்னு ஃபீல் பண்ண வைக்கிறது. அண்ட் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனாலும் எங்கேயாவது போனாலும் அவங்களே தன்னை தானே ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மனசில் இருக்கிற காயம் எல்லாத்தையும் பைலப் பண்ணிக்குவாங்க. அண்ட் அந்த குழந்தை பெரியவங்களாகி வளரும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக தான் செய்யும். அந்த டைமில் தேல் ஃபீல் தெம் செல்ஃப் தே ஆர் நத்திங் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். எல்லாத்துக்கும் ஏங்குவாங்க பார்த்து, அவங்களோட அப்பா அப்படி இருக்காங்க, இவங்களோட அம்மா அப்படி இருக்காங்க, இவங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் வந்துடும். ஸோ அவங்களே ரொம்ப கீழே நினச்சிக்குவாங்க, நான் இப்படி இருக்கேனே அப்படின்ற மாதிரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இஃப் திஸ் கெட் பைல்ட் அப் இட் வில் லீட் டு பயங்கரமான ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிற போது அவங்களுக்கு பேனிக் அட்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. பேனிக் அட்டாக்ஸ் ஆர் மோஸ்ட் காமன்லி டியூ டு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். ஸோ அதுக்கப்புறம் they'll acquire lot of diseases. So at the end the child is only going to suffer, not the parents. So parents, please do understand. And if you have any partners like this, so partners also must understand. ஸோ அவங்க எதுக்கெல்லாம் ஏங்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுடைய அந்த ட்ராமாஸ்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வாங்க, பாசிட்டிவாக இருங்க. And show them how a real home looks like. And Bible says that பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவருடைய வரம். So they are gift of God. So please do take care of your children. Thank you.